குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆப்ரேஷன் ரிசர்ச் பேப்பரில் வந்து க்யூயிங் சிஸ்டம் தேர்டு சாப்டரில் க்யூயிங் சிஸ்டம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து போன வீடியோவில் வந்து க்யூயிங் சிஸ்டமில் வந்து பேசிக் டெஃபனிஷன்ஸ் வந்து அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸும் வந்து பார்த்துருந்தோம் க்யூயிங் சிஸ்டம்க்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி. ஸோ வந்து எக்ஸ்பிளைன் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்யூயிங் சிஸ்டம் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஓகேவா? ஸோ என்னது அப்படின்னா எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம் இஸ் டினோட்டட் பை இ ஆஃப் என். எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஒரு சிஸ்டமில் வந்து எவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்து லைனில் வந்து வெயிட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தோராயமாக சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸை வந்து இ ஆஃப் என் அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். அல்லது எல்எஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த சிஸ்டம் போத் வெயிட்டிங் அண்ட் இன் சர்வீஸ். ஸோ சர்வீஸில் உள்ளவங்களும் சரி லைனில் வெயிட் பண்ணுறவங்களும் சரி ரெண்டு பேரோட ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸை தான் வந்து எல்எஸ் அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். ஹியர் என்னங்கிறது என்னது அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த க்யூயிங் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த க்யூ. ஸோ க்யூவில் உள்ள எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா இ ஆஃப் எம் அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். அல்லது எல்க்யூ அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வெயிட்டிங் இன் த க்யூ. க்யூவில் வெயிட் பண்ணக்கூடிய ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ மேலே பார்த்தது வந்து ஒரு சிஸ்டம்க்கு, கீழே பார்க்கக்கூடியது ஒரு க்யூக்கு, ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஹியர் எம் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து சர்வீஸில் உள்ள கஸ்டமரை வந்து நம்ம கணக்கில் சேர்க்க மாட்டோம் க்யூ அப்படிங்கிற போது. ஸோ அதனால வந்து எம் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் அப்படின்ட்டு சொல்லுவோம். Third one வந்து expected waiting time in the system is denoted by E of V. expected waiting time எவ்வளோ நேரம் வந்து இந்த சிஸ்டமில் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து E of V அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். அல்லது WSங்கிறது வந்து average total time spent by a customer in the system. It generally taken to be writing time plus waiting time plus service time. ஸோ ஜென்ரலாக வெயிட்டிங் டைம் ப்ளஸ் சர்வீஸ் டைம் என்ன அப்படிங்கிறது தான் வந்து WSஆ வந்து நம்ம எழுதுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் இன் த க்யூ, மேலே சிஸ்டமுக்கு பார்த்த மாதிரி கீழே க்யூக்கு இஸ் டினோட்டட் பை இ ஆஃப் டபிள்யூ. அல்லது WQங்கிறது என்னது அப்படின்னா வந்து ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் பை கஸ்டமர் இன் த க்யூ பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஹிஸ் சர்வீஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த நொட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இ ஆஃப் வினா என்ன, இ ஆஃப் டபிள்யூனா என்ன, இ ஆஃப் என்னா என்ன, இ ஆஃப் எம்னா என்ன அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக த சர்வர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் அல்லது பிஸி பீரியட், இதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இ ஈக்குவல் டு லாம்டா பை மியூ அப்படின்ட்டு வந்து டினோட் பண்ணுவோம். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா இது எதனோட ப்ரப்போர்ஷன் அப்படின்னா ப்ரப்போர்ஷன் ஆஃப் டைம் தட் இஸ் சர்வர் ஆக்சுவலி ஸ்பெண்ட் வித் த கஸ்டமர். இது ஈங்கிறது வந்து ப்ரப்போர்ஷன் ஆஃப் டைம் எ சர்வர் ஸ்பெண்ட் வித் த கஸ்டமர். அந்த சர்வர் வந்து கஸ்டமர் கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த டைமை தான் வந்து இ அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இதில் லாம்டா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் பர் யூனிட் டைம். மியூங்கிறது வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் கம்ப்ளீட்டிங் த சர்வீஸ் பெர் யூனிட் டைம். ஸோ லாம்டாங்கிறது வந்து கஸ்டமர்ஸ் அரைவிங், மியூங்கிறது வந்து கஸ்டமர் கம்ப்ளீட்டிங் த சர்வீஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போது சர்வர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டிராஃபிக் இன்டென்சிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து மெயினாக யூஸ் பண்ணுற நோட்டேஷன்ஸாக இருக்கும் க்யூயிங் சிஸ்டமில். ஸோ டைப்ஸ் ஆஃப் க்யூயிங் மாடல் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக இந்த க்யூயிங் மாடலை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா இதை மாதிரி வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். அதாவது 5 ஃபேக்டர்ஸ் வந்து இதில் சேரும். ஏபிசியை வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணி டினோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கோலன் வச்சுக்கிட்டு அகைன் டியையும் ஈக்கும் வந்து ஒரு ஸ்லாஷ் வந்து நம்ம கொடுத்துக்குவோம்.
ஓகேவா. ஸோ இதில் ஏங்கிறது வந்து எதை டினோட் பண்ணக்கூடியது அப்படின்னா வந்து இன்டர் அரைவல் டைமை வந்து டினோட் பண்ணக்கூடியது ஃபஸ்ட்டு லெட்டர் ஏ. ரெண்டாவது லெட்டர் பி அப்படிங்கிறது வந்து இன்டர் சர்வீஸ் டைமை வந்து டினோட் பண்ணக்கூடியது. மூணாவது நம்பர் சிங்கிறது வந்து என்னது அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் சர்வர்ஸை வந்து டினோட் பண்ணக்கூடியது, எத்தனை சர்வர் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத டினோட் பண்ணக்கூடியது வந்து சி. அப்புறம் டி என்னது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம், ஃபைனைட்டாக இன்ஃபைனைட்டாக ரெண்டு டைப்ஸ் தானே உண்டு கெப்பாசிட்டியில். ஸோ அது வந்து டியில் டினோட் பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட் சிம்பிள் டினோட் த கியூ டிசிப்ளின். கியூ டிசிப்ளின் பார்த்தோம்ல ஈஏ என்னது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட்டு சர்வ்டு இல்லை லாஸ்ட் இன் ஃபஸ்ட்டு சர்வ்டு ரெண்டு டைப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்ல. ஸோ அதுதான் வந்து ஈயா வந்து நம்ம டினோட் பண்ணக்கூடியது. ஸோ ஒரு கியூயிங் மாடல் அப்படிங்கிறது வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் மெஜாரிட்டியாக வந்து நம்ம 3 டைப்ஸ் தான் வந்து பார்ப்போம். ஸோ 3 டைப்ஸ். ஃபஸ்ட்டு டைப் என்னது அப்படின்னா வந்து MM1 இன்ஃபினிட்டி FCFS, அதாவது இன்டர் அரைவல் டைம், இன்டர் சர்வீஸ் டைம், சிங்கிள் சர்வர், இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டு அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் எம் வந்து இன்டர் அரைவல் டைம்னு சொல்லிட்டோமா. அரைவல் டைம் எப்போவுமே வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை தான் வந்து ஃபாலோ பண்ணோம். ரெண்டாவது எம்முங்கிறது வந்து சர்வீஸ் டைம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் ரெண்டாவது எம் வந்து எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஃபாலோ பண்ணோம். ஓகேவா. ஸோ அந்த ஒன்னுங்கிறது வந்து சிங்கிள் சர்வர், அது மாதிரி இன்ஃபினிட்டினா கெப்பாசிட்டி வந்து இன்ஃபைனைட், FCFSனால் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ். ஸோ ரெண்டாவது டைப் வந்து என்னதுன்னா MM1 FCFS அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயே சின்ன இதுதான், ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். என்னதுன்னா இங்கே கெப்பாசிட்டி வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும், இங்கே கெப்பாசிட்டி வந்து ஃபைனைட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு வித்தியாசம் தான் ரெண்டாவது டைப்பு. ஓகேவா. ஸோ மூணாவது டைப்பு பார்த்தோம் அப்படின்னா MMC இன்ஃபினிட்டி FCFSன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ இந்த சிங்கிறது வந்து எதை டினோட் பண்ணக்கூடியது, சர்வர் வந்து மல்டிபிள் சர்வர் அப்படிங்கிறது. ஸோ மேலே ரெண்டு கேஸ்லேயுமே வந்து சர்வர் வந்து சிங்கிள் சர்வர், இது வந்து மல்டிபிள் சர்வர் இருக்குது. அதே மாதிரி கெப்பாசிட்டியும் வந்து இன்ஃபைனைட் அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து தேர்டு டைப்பு. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கியூயிங் மாடலை தான் வந்து நம்ம மெஜாரிட்டியாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாடல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தியரம் வந்து இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். இஃப் த அரைவல் பேட்டர்ன் இன் எ கியூயிங் சிஸ்டம் ஃபாலோ பாய்சான் ப்ராசஸ், அரைவல் பேட்டர்ன் வந்து பாய்சான் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுது. அண்ட் தென் த ரேண்டம் வேரியபிள் ரெப்ரசன்டிங் த இன்டர் அரைவல் டைம் follows exponential distribution. Then the random variable inter arrival time வந்து எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ அதாவது அரைவல் பேட்டர்ன் வந்து பாய்சான் ப்ராசஸை ஃபாலோ பண்ணால், இன்டர் அரைவல் டைம் வந்து எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது வந்து தியரம். ஸோ இதுக்கு ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா we know that if the number of arrival in a system are completely ரேண்டமாக எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு சர்வர் இருக்குது, அந்த சர்வருக்கு வந்து பீப்புள்ஸ் வராங்க, அந்த பீப்புளை வந்து நம்ம ரேண்டமாக வராங்க அப்படின்னா then the probability distribution of number of arrivals. ஸோ நம்பர் ஆஃப் அரைவல்ஸுக்கு வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது என்னதான் டிஸ்ட்ரிபியூஷனாக தான் இருக்க முடியும் அப்படின்னா வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனாக தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லலாம். அதாவது நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் வந்து ரேண்டமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்ம பிக் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் x = k வந்து என்னது இருக்கும் அப்படின்னா இதுதான் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு உண்டான ஃபார்முலான்னு தெரியும். λt⁴ into e⁻ λt divided by k factorial அப்படின்ட்டு. Now we will find the distribution function and probability density function. அது ரெண்டுத்தையும் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ இந்த probability density function of z, zங்கிற வேரியபிளோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை FZ அப்படின்ட்டு நம்ம டினோட் பண்ணோம் அப்படின்னா FZ of t is nothing but first differentiation of the capital FZ of t.
Fz of t. Fz of t is nothing but d by dz of capital Fz of t அப்படின்ட்டு சொல்லலாம். இது வேர் Fz of t அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் z less than or equal to t. capital Fz is nothing but probability of z less than or equal to t தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. therefore probability of z greater than t அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா during the time interval of length t there will be no arrival. அந்த tங்கிற டைமுக்கு அதிகமாக வந்து அரைவல்ஸ் வந்து எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மீனிங் தான் வந்து probability of z greater than t அப்படிங்கிறது. therefore probability of z greater than t வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா probability of number of arrivals in time interval of length 0. ஏன்னா கிரேட்டர் தேன் டீக்கு அப்புறம் எதுவுமே வந்து கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஜீரோ அரைவல் வந்து எதுவுமே இருக்காது அப்படின்னா அதனோட லெங்க்த்து 0. திஸ் இஸ் நத்திங் பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வந்து எழுதிக்கலாம். அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் z greater than t தான் என்னதுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் x equal to 0. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் x equal to 0னா இதில் கேக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து 0 அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். கேக்கு பதிலாக 0 அப்படிங்கிறத வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எனிதிங் பவர் 0 வந்து 1. அப்போ e பவர் மைனஸ் லேம்டா டி பை 0 ஃபேக்டோரியல்னால் வந்து 1. அப்போ e பவர் மைனஸ் லேம்டா டி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் z கிரேட்டர் தேன் டீயை வந்து வேறு மாதிரி எப்படி எழுதிக்கலாம்னா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் z லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு t அப்படின்ட்டு எழுதிக்கலான்னு தெரியும். அப்போ இதை அந்த சைடு கொண்டுட்டு போய் அதை இந்த சைடு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் z லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டீங்கிறது என்னது அப்படின்னா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் z கிரேட்டர் தேன் t அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போது ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் z less than or equal to tங்கிறது வந்து 1 minus probability of z greater than tன்னு கிடைக்கும். ஸோ this is equal to 1 minus probability of z greater than t எதனா நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் e பவர் மைனஸ் லேம்டா t அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை எழுதிடலாம். பட் நம்ம முதல்ல என்ன சொல்லிட்டோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் z less than or equal to t is nothing but capital Fz of t அப்படின்ட்டு சொல்லிட்டோம். therefore capital Fz of t க்கு ஆன்சர் வந்து 1 minus e பவர் லேம்டா z of லேம்டா டி அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் எஃப்இசட்டுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த கேபிட்டல் எஃபோட ஃபஸ்ட்டு டிஃபரன்சியேஷன் தான் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். therefore ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா? 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, இ பவர் மைனஸ் லேம்டா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் லேம்டா டி இன்ட்டு ஒரு மைனஸ் லேம்டா கிடைக்கும். ஏற்கனவே ஒரு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போது லேம்டா இ பவர் மைனஸ் லேம்டா டி அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு required probability density function. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா டைப்பில் வந்துருச்சு. அதனால இன்டர் அரைவல் டைம் ஃபாலோஸ் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போது அரைவல் பேட்டர்ன் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா இன்டர் அரைவல் டைம் வந்து எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தியரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு மாடல் பார்க்க போகிறோம். MM1 இன்ஃபினிட்டி FCFS அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து கீழே ஃபார்முலாஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் க்யூ சைஸ் வந்து என்னை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இருந்தது அப்படின்னா தென் த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம் வந்து எப்படி டினோட் பண்ணிக்கலாம்னா ரோ டு த பவர் n. நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டமை வந்து ரோ டு த பவர் n அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்குவோம். வேறு ரோங்கிறது என்னது அப்படின்னா வந்து லேம்டா பை n. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம். மேலே பார்த்தது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், இது வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம்மை தான் வந்து இ ஆஃப் என்னன்னு டினோட் பண்ணுவோன்னு ப்ராப்பர்ட்டிலேயே வந்து பார்த்துருந்தோம். ஸோ இ ஆஃப் என்னுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா வந்து லேம்டா டிவைடடு பை மியூ மைனஸ் லேம்டா.
நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் க்யூ லெங்க்த்துக்கு வந்து ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா வந்து இ ஆஃப் எம்னு டினோட் பண்ணலாம். அதுக்கு ஃபார்முலா வந்து லாம்டா ஸ்கொயர் டிவைடட் பை மியூ இன்ட்டு மியூ மைனஸ் லாம்டா. ஸோ இதையே வந்து எப்படி எழுதிக்கலான்னா லாம்டா பை மியூ இன்ட்டு லாம்டா பை மியூ மைனஸ் லாம்டான்னு எழுதலாம். லாம்டா பை மியூ மைனஸ் லாம்டா இஸ் நத்திங் பட் இ ஆஃப் என்னு. இதை தான் வந்து ரோ அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இதில் வச்சுருந்தோம். ஸோ இ ஆஃப் எம்மை வந்து ரோ இன்ட்டு இ ஆஃப் என் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஆவரேஜ் க்யூ லெங்க்த். தேர்டு வந்து ஆவரேஜ் லெங்க்த் ஆஃப் த நான் எம்டி க்யூ. ஆவரேஜ் லெங்க்த் ஆஃப் த நான் எம்டி க்யூக்கு வந்து இ ஆஃப் எம்மு. இ ஆஃப் எம்முக்கு ஃபார்முலா வந்து மியூ பை மியூ மைனஸ் லாம்டா அப்படிங்கிறது. ஸோ இ ஆஃப் எண்ணுக்கு இது ஃபார்முலா, இ ஆஃப் எம்முக்கு வந்து இது ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் ப்ராப்ளம்ஸ் போட முடியும். நெக்ஸ்ட்டு ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் த க்யூ லெங்க் அல்லது வேரியன்ஸ். வேரியன்ஸுக்கு ஃபார்முலா வந்து லாம்டா மியூ டிவைடட் பை மியூ மைனஸ் லாம்டா தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஆஃப் த கஸ்டமர் இன் த க்யூ. இ ஆஃப் டபிள்யூவை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா லாம்டா பை மியூ இன்ட்டு மியூ மைனஸ் லாம்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இ ஆஃப் டபிள்யூக்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு த ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஆஃப் அன் அரைவல். மேலே பார்த்தது ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஆஃப் த கஸ்டமர். இங்கே வந்து அரைவ் ஆகிட்டாங்க, அவங்க எவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ கஸ்டமர் க்யூக்கு வந்துட்டாங்க, அவங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா வந்து இ ஆஃப் டபிள்யூங்கிறது வந்து 1 பை மியூ மைனஸ் லாம்டா அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் த பிஸி பீரியட் டிஸ்ட்ரிபியூஷன் லெட் த ரேண்டம் வேரியபிள் டினோட் த டோட்டல் டைம் தட் எ கஸ்டமர் ஹேஸ் டு ஸ்பெண்ட் வித் த சிஸ்டம் இன்க்ளூடிங் த சர்வீஸ். தென் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் த கியூமுலேட்டிவ் டென்சிட்டி ஃபங்க்ஷன். பிடிஎஃப் வந்து இந்த மாடலுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து மியூ மைனஸ் லாம்டா இன்ட்டு இ பவர் மியூ மைனஸ் லாம்டா இன்ட்டு டி. மியூ மைனஸ் லாம்டா இன்ட்டு இ பவர் மியூ மைனஸ் லாம்டா இன்ட்டு டி அப்படின்ட்டு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் தட் எ கஸ்டமர் ஸ்பெண்ட் இன் த சிஸ்டம் இன்க்ளூடிங் த சர்வீஸ் டைம் வந்து என்னது அப்படின்னா 1 பை மியூ மைனஸ் லாம்டா அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நான் யூனிவர்சிட்டியில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸுக்கு தான் வந்து மெஜாரிட்டியாக நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நான் கொடுத்த ப்ராப்ளம்ஸ் எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா வந்து எ டிவி ரிப்பேர் மேன் finds that the time spent on his job has an exponential distribution with a mean 30 minutes. If he repair sets in the order in which they come in and if the arrival of sets is approximately poisson with an average of 10 per 8 hour day, what is the repairman expected ideal time for each day? How many jobs are ahead for the average sets just before just brought in? அதாவது ஒரு டிவி ரிப்பேர் கடை வந்து இருக்குது. ஓகேவா? அந்த டிவி ரிப்பேர் கடையில் த டைம் ஸ்பெண்ட் ஆன் ஹிஸ் ஜாப், அந்த டிவி ரிப்பேர் பண்ணுறவர் இருக்கார்ல அவர் வந்து எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பாருங்கிறத வந்து எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரையில் அதுக்கு மீன் வந்து 30 நிமிஷம்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வேலை வந்து ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டுங்கிற பேசிஸில் தான் வந்து நடக்குது. ரிப்பேருக்கு வர அரைவல் ஆஃப் டிவி செட்ஸ் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். டிவி ரிப்பேருக்கு வரும்ல, அந்த ரிப்பேருக்கு வர அந்த அரைவல் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. அது வந்து 10 per 8 hour டே. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னு வச்சோன்னா ஒரு நாளைக்கு 10 ரிப்பேருக்கு வந்து 10 செட்டு வருது. அப்படின்னா வாட் இஸ் த ரிப்பேர்மேன் எக்ஸ்பெக்டட் ஐடியல் டைம் ஈச் டே. ஸோ ஐடியல் டைம் வந்து அந்த ரிப்பேர்மேனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் அவர் வந்து எவ்வளோ ஜாபை வந்து ஒரு நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து கிவன் லாம்டா ஈக்குவல் டு 10.
அதை மாதிரி மியூ ஈக்குவல் டு 16 அப்படிங்கிறது இந்த இதை வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. 8 hour டே அப்படி அதை வச்சுக்கிட்டு தான் வந்து 16 sets per day அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரோக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், லாம்டா பை மியூ அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ லாம்டா பை மியூ அப்படின்ட்டு போடும்போது, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 16 வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ரோ வந்து லாம்டா பை மியூனா வந்து 10/16, 10/16னா 5/8 2ஆல் டிவைட் பண்ணால் அந்த 5/8 சிம்பிளிஃபை பண்ணால் தான் 0.625 அப்படின்ட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்னது கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஃபார் த ரிப்பேர்மென் டு பி ஐடியல் வந்து என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஐடியலாக வந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து 1 - ரோ. ரோ வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 1 - ரோ போடும்போது 0.375 அப்படின்ட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் ஐடியல் டைம் பெர் டே வந்து என்னது அப்படின்னா வந்து 8 hours வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அப்போ 8 hours ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே ஏற்கனவே ஐடியல் டைம் வந்து 0.375 அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ இதை ரெண்டையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும். 8 × 0.375 மல்டிபிள் பண்ணால் நமக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து 3 hours வந்து கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் செட்ஸ் வந்து இந்த சிஸ்டமில் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். E(n)க்கு முதலே நம்ம ஃபார்முலா பார்த்துருந்தோம், லாம்டா பை மியூ மைனஸ் லாம்டா அப்படின்ட்டு. ஸோ லாம்டாக்கு ஃபார்முலா இருக்கா, அப்போ 10/16 - 10ன்னு போடணும். திஸ் இஸ் நத்திங் பட் 10/6. திஸ் இஸ் நத்திங் பட் 5/3. 5/3னா 1 something வரும். ஸோ அது அப்ராக்சிமேட் பண்ணோன்னா 2 செட் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் செட்ஸ் இந்த சிஸ்டம் வந்து 2 sets வந்து ரிப்பேரில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இதில் மியூ ஈக்குவல் டு 16ங்கிறது எப்படி வரும்னா, ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் வந்து உழைக்கிறாங்க. 8 hour பெர் டே. 1 hour அப்படிங்கிறது வந்து 60 minutes. இதில் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன் வந்து 30 minutes அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணாதான் மியூக்கு வந்து 16 வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த வேல்யூ போட்டிருக்கோம். ரெண்டாவது ப்ராப்ளம் அப்படின்னா ரயில்வே யார்டு. ஸோ ரயில் நிப்பாட்டி வைக்கக்கூடிய ஒரு இடம். goods train arrive at a rate of 30 trains per day. ஸோ ரயில் நிப்பாட்டி வைக்கக்கூடிய இடத்துல வந்து 30 ட்ரெயின் வந்து ஒரு நாளைக்கு வந்து வருது. assuming that inter-arrival time follows exponential distribution and service time is also exponential distribution. So inter-arrival time வந்து exponential distribution follow பண்ணுது, service time வந்து exponential distribution follow பண்ணுது. இதனோட ஆவரேஜ் வந்து 36 நிமிஷம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, மீன் q சைஸோட மீன் என்ன, ஆவரேஜ் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி தட் q exceeds 10. q வந்து 10 விட அதிகமாக போகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். மூணாவதில் வந்து இஃப் த இன்புட் ட்ரெயின் இன்க்ரீஸ் டு அன் ஆவரேஜ் ஆஃப் 33 per day. இப்போ வந்து 30 ட்ரெயின் வருது அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் 33 ட்ரெயின் அப்படின்ட்டு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 1ஆவதுலேயும் 2ஆவதுலேயும் வந்து என்ன சேஞ்ச் வரும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சரி. ஸோ இப்போ வந்து 30 ட்ரெயின்ஸ் பெர் டே வருது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்களா, அதனால லாம்டாவை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா 30 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மியூ என்ன அப்படின்ட்டு பார்க்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு வந்து 60 நிமிஷம். எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆவரேஜ் மீன் வந்து 36 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ போன ப்ராப்ளம்லேயே போட்ட மாதிரி தான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 12 2s are 24, 12 3s are 36 and 3 1s are 3, 3 20s are 60 அப்படின்ட்டு வரும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 40 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதனால தான் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா மியூவை வந்து 40 அப்படின்ட்டு எழுதியிருப்போம்.
நெக்ஸ்ட்டு லாம்டா பை மியூ. லாம்டா பை மியூ இஸ் நத்திங் பட் நமக்கு தெரியும்ல, லாம்டானா வந்து என்னது 40, மியூனா வந்து 30ன்னு தெரியுமா? சாரி, லாம்டானா 30, மியூனா வந்து 40ன்னு தெரியும். 3/4னா 0.75 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா மீன் க்யூ சைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ க்யூ சைஸுக்கு மீன் ஆவரேஜ் க்யூ சைஸ் வந்து E of n அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம், அதுதான் வந்து மீன் க்யூ சைஸ் அப்படிங்கிறது. அது லாம்டா பை மியூ மைனஸ் லாம்டாங்கிறது ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 3 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கிரேட்டர் தேன் 10, ப்ராபபிலிட்டி க்யூ எக்ஸீட்ஸ் 10, 10 விட அதிகமானால் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10 விட அதிகங்கிறதும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 11 அப்படிங்கிறதும் வந்து சேமு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ரோ டு த பவர் n+1 அப்படின்ட்டு போடுவோம். என்னங்கிறது வந்து 11, 11 + 1 போட்டோம் அப்படின்னா வந்து 12. ஸோ ரோக்கு வேல்யூ வந்து 0.75 அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். ஸோ 0.75 ஹோல் டு த பவர் 12. ஸோ நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்க அப்படின்னா 0.0317 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து 30 ட்ரெயின்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதுவே 33 ட்ரெயின்னு வந்து இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ லாம்டா தான் 33, மியூ வந்து அதே 40 தான். ஏன்னா அந்த மீன் டைம் வந்து மாறலை, 36 நிமிஷம் அப்படிங்கிறது. ஸோ மியூ வந்து 40 தான் வந்து வரப்போகுது. அப்போ E of nக்கு ஃபார்முலா என்னது? லாம்டா டிவைடட் பை மியூ மைனஸ் லாம்டா தானே. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 33/7 இஸ் நத்திங் பட் 4.7714 அப்படின்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் க்யூ சைஸ் டஸ் நாட் எக்ஸீட் 10 அப்படின்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கிரேட்டர் தேன் 10 போடுவோம். தட் மீன்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 11 அப்படின்னா ரோ டு த பவர் 12ன்னு போடணும். ஸோ இங்கே ரோனா என்னது? லாம்டா வந்து 33, மியூ வந்து 40 ஹோல் டு த பவர் 12 அப்படின்ட்டு போடணும். ஸோ அப்படி போட்டோன்னா 0.0994 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போது சேஞ்ச் இன் 1, அதாவது மீன் க்யூ சைஸில் என்ன சேஞ்சுன்னு பார்த்தோன்னா, ரெண்டாவதில் இந்த வேல்யூ கிடச்சிருக்குது, இதில் இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ 1.714 அப்படிங்கிறது வந்து சேஞ்சு மீன் க்யூ சைஸில். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டியில் சேஞ்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து செகண்ட் வேல்யூ மைனஸ் ஃபஸ்ட்டு வேல்யூ போடும்போது 0.0677 அப்படின்ட்டு கிடைக்கும். இதுதான் வந்து சேஞ்ச் இன் 2 அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ அப்போ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் க்யூயிங் சிஸ்டம் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் த க்யூயிங் மாடல். அதுக்கப்புறம் ஒரு தியரம் பார்த்தோம். அரைவல் பேட்டர்ன் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணால் இன்டர் அரைவல் டைம் வந்து எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணணும் ஒரு தியரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு மாடல் வந்து பார்க்குறோம். MM1 இன்ஃபினிட்டி FCFSோட மாடலில் ஃபார்முலாஸ் எல்லாம் நான் பார்க்க சொல்லியிருந்தேன். ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 2 ப்ராப்ளம் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து யூனிவர்சிட்டியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். வேணும்னா வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் வந்து எழுதிக்கோங்க. ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.